Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 23 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த நல்ல மேய்ப்பருடைய பராமரிப்பை அனுபவித்து பார்த்து விட்டான். எல்லா சூழ்நிலையிலும், அதாவது சங்கீதம் 23 வருஷம் முழுக்க ஒரு மெய்ப்பனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது, மெய்ப்பனும் ஆடுகளும் அவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுகிறதா இருக்கிறது. கோடை காலம், குளிர்காலம், இப்படி பலவிதமான காலங்களிலே, எப்படி மாறுபட்ட நேரங்களிலே, நன்றாக இருக்கிற நேரத்திலேயும் பிரச்சனைகள் நிறைந்த நேரத்திலேயும் எப்படி மெய்ப்பர் சாமர்த்தியமாக இந்த ஆடுகளுக்கு மேய்ச்சலை உண்டாக்கி அவைகளை பாதுகாத்து பராமரித்து வருஷம் முழுவதும் எப்படி அவைகளை நடத்துகிறார் என்பதை குறிக்கிறது தான் இந்த சங்கீதம். முதல் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் என்பது வீட்டுக்கு பக்கத்திலேயே மேய்க்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கேயே மேய்த்து அங்கேயே அவைகளை திருப்தியாக்குகிறதை குறித்து சொல்லப்படுகிறது. பிறகு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று சொல்லுகிறது. வீட்டை தாண்டி மலைப்பாங்கான தேசங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் இங்கே மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாததால் புதிய இடங்களை தேடி அங்கே கொண்டு போய் புதிய அனுபவங்களுக்குள்ளாகிற போது வருகிற ஆபத்துகளுக்கு விலக்கி காத்து எப்படி அவர் மேய்க்கிறார் என்பதை காண்பிக்கிறது. வருஷம் முழுவதும் எப்படி இந்த மேய்ப்பர் இவ்வளவு ஆடுகளையும் சமாளித்து அவர்களுக்கு எப்படி போஷாக்கை உண்டு பண்ணுகிறார் என்பதை தான் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு நன்மைகளையும் அனுபவித்த இந்த தாவீது தேவனிடத்திலிருந்து, நல்ல மெய்ப்பனாகிய ஆண்டவரிடத்திலிருந்து இவ்வளவு நன்மைகளையும் எல்லா சூழ்நிலையும் அனுபவித்திருக்கிறார். எல்லா காரியமும் நன்றாக போகிற நேரத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடு இருந்திருக்கிறது. ஆண்டவர் அவரை நடத்தி இருக்கிறார். காரியங்கள் அவ்வளவு நன்றாக போகாத நேரத்திலேயும், பலவிதமான எதிர்ப்பு சக்திகள் கிரிய செய்த நேரத்திலேயும், பலவிதமான விரோதிகள் இவரை கொல்ல நினைத்த நேரத்திலேயும் ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை அன்பாய் வழிநடத்தி அவரை பாதுகாத்து பராமரித்தார். இவ்வளவு காரியங்களையும் அனுபவித்த இவர் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே அனுபவிப்பேன் ஒழிய வேறொன்றை அனுபவிக்கவே மாட்டேன். கர்த்தர் நன்மை செய்கிறவர், நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு சபையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், சிலர் நினைக்கிறார்கள் கர்த்தர் எதையும் செய்வார் என்று. ஒரு பிரசங்கியார் சொன்னார், அவர் இந்த ஏரோப்ளேன்லாம் நிறுத்துற இடத்துக்கு போயிருந்தாராம். இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல ஏரோப்ளேன்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. உள்ளுக்கு நிறுத்துற இடத்துல போயிருந்தா அங்க வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு விளம்பர போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த போர்டில் எழுதப்பட்டிருக்கிறதாம், விபத்துக்கள், தீ விபத்துகள், திருடுகள், இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் மற்றும் கடவுளுடைய செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்லன்னு எழுதியிருக்குதான். எதெல்லாம் கடவுளுடைய செய்யலாம்? தீ விபத்து, திருட்டு, களவு, இந்த அசம்பாவிதங்கள், ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் யாருடைய பொறுப்பா? கடவுளின் செயல்களாம் இவைகள். அவைகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. மனுஷன் பாருங்க எப்படி நினைக்கிறான் கடவுளை பற்றி. இதெல்லாம் என்னவா? கடவுளின் செயல்கள். சரி, அவங்க தான் தெரியாம எழுதி வச்சுட்டாங்க. அவங்க யாரும் விசுவாசிகளா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியாம எழுதிட்டாங்க. சபையில கேட்டு பாருங்க, விசுவாசிகளும் அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க சொல்றபடி பார்த்தால் கடவுளை முதல்ல ஜெயில தான் போடணும். ஏன்னா அவர் திருடுறாரு, கொள்ளடிக்கிறாரு, தீ விபத்துகளை கொண்டு வர்றாரு, பலவிதமான நாச மோசங்களை நிகழ்த்துகிறார், இப்படி பலவிதமான பொல்லாத காரியங்களை நடப்பிக்கிறார். இந்த மாதிரி கடவுளை எங்க போடணும்? ஜெயில தான் போடணும். இவங்க சொல்ற கடவுளை பார்த்தா அது கர்த்தருடைய செயல் அல்ல. அது உலகத்தில் நடக்கிறது உண்மைதான். இந்த உலகத்தில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது உண்மைதான். ஆனால் அவைகளை கர்த்தருடைய செயல் என்று சொல்லிவிட முடியாது. கர்த்தர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் என்று வேதவசனம் போதிக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்று வேதவசனம் போதிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையில் மத்தியிலேயும், எல்லா விதமான
சவால்கள் மத்தியிலேயும் வாழ்க்கையின் எல்லா விதமான சூழ்நிலையிலேயும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். அவருடைய நன்மையும் கிருபையும் இவர் அனுபவித்திருக்கிறார். அதிலே முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை இந்த ஆண்டவராகிய நல்ல மெய்ப்பரிடத்தில் இருக்கிறது, நன்மையும் கிருபையும் மாத்திரம் இவரை தொடரும் என்று இவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் முழுவதும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவரை முழுதுமா நம்பிவிட்டார். என்ன நடந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே நமக்கு நன்மைதான் செய்வார், இதிலே நன்மைதான் வரும் என்று ஒரு முழு தீர்மானத்திற்கு அவர் வந்துவிட்டார். ஆகையால் தான் சொல்லுகிறார், ஆங்கிலத்திலே அழகாக கொடுத்திருக்கிறது, surely goodness and mercy shall follow me. surely, நிச்சயமாகவே. அதாவது என்ன சொல்லுகிறார்? சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற தேவைகளை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் எனக்கு நிச்சயமாய் ஒன்று தெரியும், நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எசேக்கியேலிலே ஒரு அருமையான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மெய்ப்பரை குறித்து. எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனம் முதல் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே நாடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் நாடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நானே நாடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்தும் அவைகளை தப்பி வர பண்ணி, 14 வசனம், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளில் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். பாருங்க, இங்கேயும் அந்த சங்கீதக்காரனுடைய அதே யோசனைகள்லாம் இங்கே இருக்கு. மலை மேல கொண்டு போய் மேய்க்கிறதெல்லாம். என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய ஆடுகளை திறமையாய் மேய்க்கக்கூடியவர், அவருடைய தேவைகளுக்கு திறமையாய் தேவைகளை சந்திக்கக்கூடியவர் என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எப்படி அவர் திறமையாய் தேவைகளை சந்திக்கக்கூடியவர்? ஏன் அவர் விசேஷ திறமை பெற்றிருக்கிறார் தேவைகளை சந்திக்கிறதற்கு? அவர் மெய்ப்பராய் மட்டுமில்லாமல் அவரே ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். வேத வசனத்திலே மிகவும் அழகான ஒரு காட்சி நாம் காண்கிறோம். வெளிப்படுத்தல் பார்க்கிறோம் 7 அதிகாரத்திலே. வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே 15 முதல் 17 வசனங்களிலே மிகவும் அருமையான ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். இயேசுவை குறித்த காட்சி. இதை கவனியுங்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, கவனிங்க, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, யாருங்க? ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. யார் மேய்க்க போறது? ஆட்டுக்குட்டியானவர் மேய்க்க போகிறார். இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இது மிகவும் அருமையான, நம்முடைய உள்ளத்தை நெகிழ வைக்கக்கூடிய வசனம். கர்த்தர் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் படித்து வந்தோம். இன்றைக்கு நாம் காண வேண்டிய முக்கியமான ஒரு காட்சி என்னவென்றால், இந்த மெய்ப்பர் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்று வாசிக்கிறோம், குட்னஸ் அண்ட் மெர்சி. இந்த மெர்சி என்கிற வார்த்தைக்கு, இரக்கம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலிருந்து நேரடியாக சொல்ல போனால் என்ன அர்த்தமாம்? இரக்கம் என்று சொன்னால் ஒருவனுக்குள்ளாக புகுந்து அவன் உணர்கிற வண்ணம் உணர்ந்து அவனுடைய தேவைகளை அவனுடைய கண்களினால் பார்த்து அனுபவித்து அவனுடைய நிலையை உணர்ந்து ஒருவனுக்கு உதவி செய்வது, அதுதான் மெர்சி. இரக்கம் என்று சொன்னால் ஒருவனுடைய தோலுக்குள்ளாக போய் அவன் பார்க்கிற வண்ணம் அவனுடைய தேவைகளை கண்டு அவனுடைய மனதை நன்றாக அறிந்து அவனுடைய எண்ணங்களை நன்றாக ஆராய்ந்து அவனுடைய பிரச்சனைகளை அவனுடைய பக்கத்திலிருந்து அவனுக்குள்ளாகவே இருந்து அனுபவித்து பார்த்து ஒருவனுக்கு உதவி செய்வது. அது யார் செய்திருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். வானத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்து அவர் மனித ரூபத்திலே வந்தார். மனிதனைப் போல, இந்த தோலும் சதையும் உள்ள மனிதனைப் போல இந்த பூலோகத்திற்கு வந்தார். மனிதனுடைய உடலுக்குள்ளாக இருந்து கொண்டு மனிதன் அனுபவிக்கிற சகல துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும்
போராட்டங்களையும் மன உளைச்சல்களையும் பலவிதமான தேவைகளையும் மனிதன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அதை காண்கிறார். வேறொருவராய் காணவில்லை. தேவன் என்று அங்க உட்கார்ந்து கொண்டு நம்முடைய தேவைகளை இப்படி பார்த்து கொண்டு இல்லை. அவர் கீழே இறங்கி வந்தார், நம்மில் ஒருவர் ஆனார், நம்மை போல இந்த உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார். நம்முடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு சராசரி மனிதனாக இந்த உலகத்திலே இருந்து நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய பிரச்சனைகளை அவர் தெரிந்து கொண்டார். ஆகையாலைத்தான் அவர் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறது. வானத்திலே நடக்கிற சம்பவம் இங்கே விவரிக்கப்படுகிறது. பரலோகத்திலே காட்சி எப்படி இருக்கிறதாம்? தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவரை ஜனங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. என்ன அர்த்தம்? இவர்கள் அவ்வளவு நன்றாக பராமரிக்கப்படுகிறார்கள். ஒரு பெரிய பராமரிப்புக்கு கீழாக வந்திருக்கிறார்கள். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். அவர் அவருடைய தேவைகளை கவனிக்கிறாராம். யார்? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியே மேய்ப்பரானாதான் நல்லது. அப்பதான் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் ஆட்டுக்குட்டியுடைய பிரச்சனை என்ன. மேய்ப்பனே ஆட்டுக்குட்டியானாதான் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் ஆட்டுக்குட்டியுடைய பிரச்சனை என்னவென்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மேய்ப்பனாக மட்டுமல்ல, அவர் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய ஸ்தானத்திலிருந்து மனிதனாக இருந்து அனுபவித்து தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்திலே. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஏதோ தேவதூதனாயங்க வீற்றிருக்கவில்லை, தேவனாயங்க வீற்றிருக்கவில்லை. அவர் மனிதனாக பிதாவுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் பரலோகத்திலே ஒரு மனிதர் உண்டு. இருக்கிறீங்களா? பரலோகத்திலே ஒரு மனிதன் உண்டு. அந்த மனிதன் யார்? இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலே இந்த பூரண மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாகவே வீற்றிருக்கிறார். இன்றைக்கு மனுஷனாயிருக்கிறார். இன்றைக்கு அங்கே நமக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே மனுஷனாக நமக்காக அவர் அங்கே வீற்றிருக்கிறார். மனுஷனுடைய பிரச்சனைகளை அறிந்தவராய் மனுஷனாக பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து மனுஷனாயிருக்கிறபடினால் நம்முடைய எல்லா தேவைகளையும் மிகவும் நன்கு ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறபடினால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்தலே காட்சியாய் விவரிக்கிறார் யோவான். சிங்காசனத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாராம். அவர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல் அவரை மேய்ப்பரும் என்றும் சொல்லுகிறார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. மேய்த்து என்கிற வார்த்தை, டு ஃபீட் என்கிற வார்த்தை எதிலிருந்து வருகிறது? மெய்ப்பன் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. மெய்ப்பன் என்றால் மேய்க்கிறவன் அல்லது பராமரிப்பை, போஷாக்கை ஏற்படுத்தி தருகிறவன், அவன் தான் மெய்ப்பன். ஷெப்பர்ட் மீன்ஸ் டு ஃபீட். மெய்ப்பன் என்றால் போஷிக்கிறவன். இயேசு உண்மையாகவே போஷிக்கிறது என்று சொன்னால் ஒரு சரீர பிரகாரமான ஆகாரம் அல்ல. உண்மையாகவே எல்லா தேவைகளிலேயும் நம்மை போஷித்து எல்லா தேவைகளிலும் நம்மை சந்திக்கிறார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார் என்பதை எடுத்து காட்டவே இந்த அருமையான காட்சி. நினைத்து பாருங்கள், பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக நம்முடைய மெய்ப்பன், அவரும் நம்மை போலவே ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்மை போலவே மனிதனாக மாறி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். அவர் அங்கே இருக்கிறார். அவர் மேய்க்கிறவர், அவர் போஷிக்கிறவர், அவர் தேவைகளை சந்திக்கிறவர். ஆகையால் தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதிலே சந்தேகமே கிடையாது. சந்தேகமே கிடையாது. தேவைகள் சந்திக்கப்படுகிறதிலே சந்தேகமே கிடையாது. நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் முழுவதும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னுடைய மெய்ப்பர் அவரே மனிதனாய் இருக்கிறபடினால் பிதாவின் வலது பாரிசத்திலே எனக்காக வீற்றிருக்கிற மனுஷராய் இருக்கிறபடினால் என்னை அறிந்து, என் தேவைகளை அறிந்து, என் பிரச்சனைகளை அறிந்து, எனக்காக என்னை போஷிப்பதற்காக
என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, சரீர பிரகாரமான தேவைகளை, மன தேவைகளை, ஆவிக்குரிய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக மனிதனாய் எனக்கு பரிந்து பேசுகிறவராய், எனக்கு வழக்காடுகிறவராய், என்னுடைய மெய்ப்பராய் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஏனென்றால் அவரும் ஒரு மனிதராய் இருந்து உங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறவர்.